வீட்டிலங்க சிங்கம் என்ன பண்ணும் தெரியுங்களா? நல்ல ஏதோ ஒரு காட்டெருமையவோ இல்லை ஓநாயவோ எதையோ ஒன்றை கொன்று தின்று விட்டு அப்படியே படுத்திருக்கும். இப்போ பல்லு எடுக்கல நம்ம சாப்பிட்டோன்னா அந்த உணவு துகள்கள் போய் பல்லு எடுக்கல உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? அதை குத்தி நம்ம எடுக்கிறோம்ல, அதெல்லாம் குத்தக்கூடாதுன்னு பல் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் என்கிட்ட அப்படி தான் சொன்னார். உங்கள் கண்ணில் தூசி இருந்தால் குத்துவீங்களா, பல்லில் இருந்தால் மட்டும் குத்துறீங்க அப்படின்னு கேட்டார். சரி, அதை விடுவோம். அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கும்போது ஸ்புலிங்க பறவைன்னு ஒரு பறவையாம். அது என்ன பண்ணுமாங்க, சிங்கத்தோட வாய்க்குள்ளார புகுந்து அந்த பல்லு இடுக்கில் இருக்கிற மாமிச துகளை வெளியில் எடுக்குமா. அப்படி ஒரு ஆற்றல் உள்ள பறவையாம் அந்த பறவை. ஆனால் ரொம்ப கவனமாக இருக்குமா. ஒரு நாளும் அது சிங்கத்து வாய்க்குள்ளார மாட்டினதே கிடையாதான். அவ்வளவு அற்புதமான பறவைங்க அது. இப்படி சிக்கலில் மாட்டாத வாழ்க்கை ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையும் கூட.